ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாரி இட்லி மேல நல்லா தாராளமா சாம்பார் ஊத்தி சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். ரொம்ப நாளா வந்து கேட்டுட்டே இருந்தீங்க சாம்பார் ரெசிபி வந்து ஷேர் பண்ணுங்கன்ட்டு. இன்னைக்கு அந்த சாம்பார் ரெசிபி தான் வந்து பார்க்க போறேன். எனக்கு வந்து அடிக்கடி சட்னி செய்றத விட அந்த சாம்பார் செய்றது ரொம்ப ஈஸின்றதால அடிக்கடி எங்க வீட்ல வந்து இந்த சாம்பார் இருக்கும். இந்த சாம்பார் செய்றதுக்கு நெறைய காய்கள்லாம் இருக்குதுன்னா தேவையில்ல. வெறும் கத்திரிக்காய் மட்டும் இருந்தா கூட போதும். நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு, கேரட் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இது 3 காய் வந்து எடுத்திருக்கேன். கூடவே வெங்காயம், தக்காளி இது மாரி தான் எடுத்திருக்கேன். எல்லா காயும் கட் பண்ணி எடுத்தாச்சு. கூடவே காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு, இப்ப பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். பருப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாதி வந்து நான் துவரம் பருப்பு சேர்த்துப்பேன். பாதி வந்து பாசி பருப்பு வந்து சேர்த்துப்பேன். பாசி பருப்பு சேர்க்கிறப்ப சாம்பார் கொஞ்சம் திக்கா இருக்குன்றதுனால, இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போல மஞ்சத்தூள், ஒரு காரத்துக்கு தேவையான அளவு காரத்தூள் வந்து சேர்த்துட்டு, சாம்பார் பொடி நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல சாம்பார் பொடி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்புலாம் சேர்த்துட்டு, குக்கர்ல ஒரு 2 விசில் வச்சு எடுத்தா போதும். சாம்பார் வந்து சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து சட்னிலாம் செய்யறதுக்கு டைம் எடுக்குன்றத, அந்த சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி எங்க வீட்ல வந்து டக்குன்னு வந்து பருப்புலாம் போட்டு, இந்த காய் கத்திரிக்காய் இருந்தாலும் ஏதாவது போட்டு இந்த சாம்பார் வந்து ரெடி ஆயிடும். இப்ப 2 விசில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, சட்டியில ஊத்திட்டு அப்படியே நம்ம கடைஞ்சிக்க வேண்டியது. கடையிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து மைய வந்து கடையக்கூடாது. ஓரளவுக்கு அங்கங்க கொஞ்சம் நான் பாதி முக்காவாசி வந்து கடையணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி கடைஞ்சா மட்டும் தான் சாம்பார் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும்ல. இந்த மாரி நம்ம கடைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் நார்மலா எப்பவும் போல பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, எண்ணெய், கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சு எடுத்தா, பெருங்காயத்தூள் போட்டு எடுத்தா சூப்பரான சாம்பார் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.